வழியில்தான் அதிகமாக வேலை பார்த்திருக்கிறேன். எனது வேலை கேரியரில் நான் உயர்ந்து வந்து கொண்டிருந்த பொழுது எனக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் நான் ஆங்கிலத்தில் தான் பேசியிருக்கிறேன். இன்று இந்த மண்ணில் தமிழில் பேசுகிறேன். கொஞ்சம் இமோஷனலாக இருக்கிறது. அதற்கு பல காரணங்கள் உண்டு. நீங்கள் எல்லாரும் நான் வந்து பார்த்த பொழுது மிச்சம் சீரியஸாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்தீங்க. நான் இந்த வாழ்க்கையில் சீரியஸாக இருந்ததே கிடையாது. நான் இருந்த கொழும்பில் இருந்த ரூமுக்கு 4-5 நண்பர்கள் வந்தார்கள் என்றால் வருவாங்கள், வாமச்சாம் விக்கிட்ட போவோம், ஏன்னா கொஞ்ச நேரம் அவனோட சந்தோஷமா இருக்கலாம், பேசலாம், கதைக்கலாம். ஒரு டீ வாங்கி தருவான், ஒரு வடை வாங்கி தருவான். எனக்கு அந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது. சத்யராஜ் சொன்ன கேரக்டர் சார் என்றதை நான் சொல்ல வரவில்லை. முதற்கண் நான் ஆண்டவனிடம் ஒரு மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். ஏனென்றால் எனக்கு ருஷாங்கனை தெரியாது. தம்பி ருஷாங்கனின் தகப்பன் எனக்கு நன்றாக தெரியும். நான் அவரை கோடிஸ் அண்ணா என்று அன்புடன் அழைப்பேன். அவரது மகன் என்னை பற்றி கொஞ்சம் புழுகி எழுதிவிட்டார். நோட்டீஸிலும் எழுதிவிட்டார், பத்திரிகையிலும் எழுதிவிட்டார். என் ஏழை தந்தை உயிரோடு இருந்திருந்தால் சில வேளை அவர் பெருமைப்பட்டிருப்பார். மூளை சுவாதீனமற்ற என் தாய்க்கு ஒன்றும் விளங்கி இருக்காது. ஆனால் என்னை பற்றி கூடி இவர் புழுகி எழுதினதற்கு நான் ஆண்டவனிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். மற்றது, நானெல்லாம் மேடையில் ஏறி மேடையில் பேசுகிற அளவுக்கு இந்த மேடை பேச்சு தராதரம் குறைந்து விட்டதா என்று கூட சிந்திக்கிறேன். கைதடி என்ற குக்கிராமத்தில் ஒரு சாதாரண ஏழ குடும்பத்தில் பிறந்தேன். இதுதான் எனது தலையங்கம். A presentation on hospitality by Vicky Subramaniam, a true story of a Jaffna boy all the way from a remote village called Kaidadi, and I am very proud to quote that. And if I am going to say a few more things, ladies and gentlemen, please don't become emotional. Please do not think that I am here to boast about myself. நான் ஆங்கிலத்திலும் தமிழிலும் மாறி மாறி பேசத்தான் இருக்கிறேன். நான் ஏதோ பெரிய வெட்டி பிடுங்கி போட்டு இங்கே வந்ததில் நின்று உங்களோட பேசி போட்டு போகிறதுக்காக வரவில்லை. I had a very bad childhood. நான் கூடுதலாக படித்தது என் கிராம பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடம் கூட இன்று தரைமட்டமாக போய்விட்டது. CMS ஸ்கூல். நான் அங்குதான் ஆங்கிலம் படித்தேன். எனக்கு ஆங்கிலம் படிப்பித்த டீச்சரை நான் நினைவு கூற விரும்புகிறேன், மிஸ்ஸஸ் அமரசிங்கம் அவர்கள். பிறகு நான் வைத்தீஸ்வர கல்லூரியில் O லெவல் படித்தேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக எந்த அலை வந்து என்னை தொட்டதோ எனக்கு தெரியாது. விடுதலை என்ற சொல்லில் நான் ஒரு தருதலையாக இருந்தேன். அந்த தருதலை குணத்தால் சில பக்கங்கள் ஈர்க்கப்பட்டேன். அதில் நான் செய்ய வேண்டியதை செய்ததால் எனது படிப்பு ஒரு பக்கத்தில் விட்டுவிட்டு, இவனெல்லாம் எங்கேடா சரி வரப்போறான் என்று என் சொந்தங்கள் என் காதுகளில் கேட்கக்கூடியதாக கதைத்ததை கூட நான் நினைவு கூற விரும்புகிறேன். கைதடி கிராமத்தில் கல்லு ஒழுங்கைகளில் வெறுங்காலுடன் திரிந்த அந்த நாட்கள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கின்றன. பசியின் கொடுமை எனக்கு நன்றாக தெரியும். பஞ்சத்தின் பிடி எனக்கு நன்றாக விளங்கும். ஏழ்மை, நான் அத்துடன் வாழ்ந்தவன்.
இழிச்சொற்களும் பழிச்சொற்களும் என்னை விட்டு ஒரு நாளும் போனதில்லை. நான் அதன் பொருட்களை இன்னும் நேசிக்கிறேன். நான் உயிருடன் இருக்கும் வரை நேசிப்பேன். திக்கு தெரியாமல் கைதடி ஒழுங்கையில் நின்ற ஒரு நாயாக நான் நின்று கொண்ட பொழுதும் என்னை கொழும்புக்கு அழைத்து சென்றவர் என் அண்ணன் தம்பி பிள்ளை. நீ உங்க இருந்தா சரி வர மாட்ட, நீ நாசமா போற, வா. ஏனென்றால் எனக்கு ஐயா இல்லை, 11 வயதில் ஐயா இறந்து விட்டார். அம்மாவுக்கு மூளை சிமைகளை நானும் தங்கையும் ஒரு அனாதையாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். என் தம்பி கூட என் முகத்தை பிடிக்காமலோ என்னவோ சின்ன வயதிலேயே மரணமாகிவிட்டான். கொழும்புக்கு சென்றபோது எனக்கு எந்த விதமான குவாலிஃபிகேஷன்ஸும் இல்லை. அண்ணன் சொன்னார், நீ இப்போ அட்வான்ஸ் லெவலில் படி. எங்கே படிக்கிறேன்டா? அக்வைனாஸில் போய் படியன். Aquinas was the only private institute at that time where doing advanced level was quite expensive and the rich boys were studying there. So I told Anna, I don't want to do this because Anna has already had 3 children, 3 boys, and he was in the government service. No, give me a job, I'll come up from that job. So he put me in an audit firm. எனக்கு முதலாக கிடைத்த சம்பளம் 35 ரூபாய். அந்த 35 ரூபாயுடன் 2 வருடங்களுக்கு மேலாக ஆடிட் ஃபர்மில் வேலை செய்த நான் என் தொடர் கதையை சொல்ல விரும்புகிறது. ஏனென்றால் தம்பி ருஷாங்கன் கேட்டுக்கொண்டதின் படிக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு படிப்பனையாக இருந்தால், இதெல்லாம் உங்களை ஒரு திருப்பு முனையில் கொண்டு போகமாக இருந்தால் முதல் சந்தோஷப்படுபவன் நானாகத்தான் இருப்பேன். அங்கே இருந்து ஆடிட் ஃபர்மில் இருந்து படித்து கொண்டிருக்கல அக்கௌண்டன்சி படிக்கிறான்னு சொன்னார். எனக்கு அக்கௌண்டன்சி மண்டேக்க பூரையில். அத்துடன் ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு சிநேகித குழாம் ஒன்று என்னை வந்து சேர்ந்து விட்டது. இங்கு இருந்த விடுதலை வேட்கையை கொழும்புக்கும் கொண்டு போனேன். அங்கு என்னை சுற்றி ஒரு கூட்டத்தை சுற்றி நான் நின்றேன் என்று சொல்லலாம். என்னுடன் உடன்பிறப்பாக இருந்த பலர் என்று உயிருடன் இல்லை. நான் அவர்களை நேசிக்கிறேன், அவர்களை யோசிக்கிறேன், நான் அவர்களை வணங்குகிறேன். நான் ஒரு துரோகியானபடியாலோ என்னவோ நான் இன்னும் உயிருடன் இருக்கிறேன், எனக்கு சொல்ல தெரியவில்லை. அதையெல்லாம் முடிஞ்சு எனக்கு ஒரு விருப்பம் என்னென்றால், அந்த நாளையில் எங்கடையாக சொல்கிறது, தம்பி இங்கே வா, நீ டாக்குத்தர வரணும். அங்கே கந்தையானேன்ற பொடியனும் டாக்குத்தருக்கு படிக்கிறான், இந்த சின்ன பூண்ட பொடியனும் இன்ஜினியரிங் படிக்கிறான், நீயும் டாக்குத்தரை தான் வரணும். அதுக்கு படிக்கிறாண்டு இந்த பொடியனை போட்டு உருட்டி அந்த பொம்பளை பிள்ளையை போட்டு உருட்டி நான் 3 மணிக்கு கண்ணில் எல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றி எழுப்பி விட்டு படித்தா இந்த சில பேருக்கு அந்த படிப்புகள் சரி வரதில்லை தானே. பிறகு அந்த O level ரிசல்ட்ஸ் வந்தோடனே A level ரிசல்ட்ஸ் வந்தோடனே அங்கே வேறு அவன் யூனிவர்சிட்டி போட்டான், இங்கே பேர் அவனும் ட்ரைனிங் காலேஜ் போட்டான், நீயும் வந்து எனக்கு பிறந்த என்று பேசின தாய் தகப்பன்மார்களும் இருக்கிறார்கள். அப்படி யாராவது ஒரு தாய் தகப்பன் உங்களுக்கு பேசியிருந்தால், don't worry about it. You take revenge on them. When you take revenge, you must take the sweetest revenge possible in this world. There are a lot of revenges that you can take. Take it with the education, take it with the job, take it with your personality. You create a personality for yourself. You can, every one of you can. I am telling you because I have done it. Every one of you is a brand. Don't forget it. உங்களது பேரும் உங்களது குவாலிஃபிகேஷனும் உங்களது யூனிவர்சிட்டி டிகிரியும் whatever that you have, இது இந்த டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தா மாதிரி. காரில் இருந்து ஓடத்து வாங்கினால் பிறகு நீங்கள் தான் கார் ஓடணும். பிறகு லைசன்ஸ் பற்றிலாம் தேவையில்லை. Those things are nothing, man. Right? So, நீங்கள் உங்களது எதிர்காலத்தை நீங்களே சிருஷ்டிக்க வேண்டும். நான் முதலாக வேலை செய்ய சேர்ந்த கம்பெனி என்ற பெயர் ஷோ வாலர்ஸ் அண்ட் ஹெஜர்ஸ் லிமிடெட். Excuse me, I have got a bad cough. அரசாங்க உத்தியோகத்தை விட, டாக்குத்தராக வாரதை விட, என்ஜினியராக வாரதை விட
அந்த ஷோ வலர்ஸ் அண்ட் ஹெஜஸ் லிமிடெட்டில் நான் அக்கவுண்ட்ஸ் கிளாக்காக வேலை செய்ததை நான் பெருமையாக நினைக்கிறேன். நான் அந்த உத்தியோகத்தை, நான் பார்த்த உத்தியோகத்தை இன்னும் நேசிக்கிறேன். I had a golden opportunity. I must thank God I had a golden opportunity of working for that great company where at least 5 top guys were white guys. I'm not telling this to salute the whites, no. I'll tell you some other stories of how I treated the whites a little bit later. நான் அந்த கம்பெனியில் வேலை செய்த பொழுதுதான் I got caught, or I learned about the code of conduct. வார வெள்ளக்காரன் எல்லாம் they will come in white shirts, full sleeve shirts, white trouser, black shoe, tie, and they will have a pipe in their mouth. Most of them, not all of them, but most of them. They will come, they'll get off from the car, the driver will open the door, they'll come to the office. அந்த நேரத்தில் அங்கே ஒரு தமிழனும் இருந்தான். அவனது பேர் சத்ய குமாரசாமி. ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமை கேப்டன் பண்ண அந்த சத்ய குமாரசாமியும் அந்த கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தான். சத்யர், நாங்கள் அவரை கூப்பிடுற சத்யர் என்று. எனக்கு ஒரு பாஸ் இருந்தவர் ஸ்ரீஸ்கந்த ராஜா என்று. அவர் இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். அவர் என்னை பார்த்து சொல்வார், உண்ட மாமாடா அவர் என்று. என்னத்துக்காக அவர் அப்படி சொன்னாரோ எனக்கு தெரியாது. அவரெல்லாம் கருவாத்தோடு தாக்கலப்பா. நான் கள்ளிக்காட்டு படியன், கைதடியில் செருப்பு இல்லாமல் ஒழுங்கையில் நடந்துரிஞ்ச படியன். ஸோ ஐ லேர்ன்ட் இட் ஃப்ரம் தேம்.